வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறது ஆரகன் அப்படிங்கிற படம். இந்த படம் பார்க்குற சான்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு என்னுடைய ஒப்பீனியன் அப்படியே நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுல ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது ஹீரோயினுக்கு ஒரு வேலை கிடைக்குது. என்ன வேலைனா, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுல ஒருத்தவங்களை பாத்துக்கிற வேலை. ஆனா சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க. அதை பார்த்தது ஹீரோவுக்கு வேணாமே, நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன், இந்த வேலைக்கு போயே ஆகணுமான்னு கேட்க, இல்ல நம்ம கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கணும்னா கன்ஃபார்ம் இந்த வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு அங்க போக ஹீரோவுக்கு எப்பவுமே டவுட் வருது. வேணாம், இந்த வேலை வேணாம்னு சொல்றாரு. கேட்காம நான் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு அவங்களும் அங்க போக, அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்து அங்கிருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்ததுன்றதுதான் இந்த மொத்த படமே. இப்ப நான் சொன்னதை வச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் இப்படிதான் படத்தை முடிப்பாங்க. இப்படிதான் எல்லா படத்துலயும் வேணும்னே வம்படியா ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க, அங்கிருந்து இப்படி தப்பிச்சு வெளியே வந்தாங்க, அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரிதான் தோணும். ஆனா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது, அதான் அந்த இன்டர்வல் பிளாக்ல கொஞ்சம் தூக்கி வரி போற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வேற ரூட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா வேற எலமெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாரர் வைப்ல இருக்கும், செகண்ட் ஹாஃப் அப்படியே மிஸ்ட்ரி எலமெண்டா அப்படியே மிஸ்ட்ரி த்ரில்லர் வைப்ல கொண்டு போனாங்க. ஸோ ஒரு புது டீம் முடிஞ்ச அளவுக்கு அதை நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஐடியா தான், நான் ஐடியாவா குறைய சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு ஐடியாவை தான் எடுத்துருக்கிறாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா, எஸ் ஐடியாவா புதுசு. செகண்ட் ஹாஃப்ல சில எதிர்பார்க்காத மூமெண்ட்ஸை அதை ட்ரை பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வித்தியாசமா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த விஷயங்களும் ஒர்க் ஆச்சு. இந்த படத்துல இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களா எடுத்துக்கிட்டது என்னன்னா, ஏன்னா பார்ட் 2 லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 2 பண்ணும்போது இதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அதை இன்னும் பார்ட் 2லயும் சரி பண்ணுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த கதை செட் பண்ண போற அந்த ஒரு பிளாட், ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல மிகப்பெரிய கதை இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிச்சிருந்தா நான் இன்னுமே அதுல கனெக்ட் ஆகி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த விஷயங்கள், லவ் போர்ஷன் ரொம்ப லென்த்தா போனதுனால அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி இந்த மிஸ்ட்ரி வைப்பை இன்னுமே கொஞ்சம் சேர்த்துருக்கலாமோன்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப லென்த்தா ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ஸ்லோனஸ் வந்து, ஏங்க கதைக்குள்ள வாங்க, கதைக்குள்ள வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கிறீங்கன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்ல இருந்து ஓகே நல்லா இருக்கு, இது நீங்க முன்னாடியே கொஞ்சம் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் இன்னுமே கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஏரியாவில் இந்த மிஸ்ட்ரி வைப்பு, இந்த ஒரு மிகப்பெரிய கதை, இந்த விஷயங்களை இன்னுமே கொஞ்சம், அதான் பட்ஜெட் அவங்க கிட்ட இல்ல, அந்த பட்ஜெட்டுக்கு ட்ரை பண்றாங்க. பார்ட் 2ல பண்ணும்போது சொல்றேன் இன்னுமே, ஏன்னா நீங்க சொல்ல வந்த கதை வந்து ஒரு பிரம்மாண்டமான கதை, அந்த பிரம்மாண்டத்துக்கேற்ற பட்ஜெட்டை நீங்க போடும்போது இன்னுமே அந்த கதையும் பிரம்மாண்டமாகும். அண்ட் பார்ட் 2ல சில விஷயங்கள்லாம் அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பார்ட் 2ல கனெக்ட் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் சில கேரக்டர்ஸ், ஒரு போஸ்ட்மேன் கேரக்டரா இருக்கட்டும், இன்னும் சில கேரக்டர்ஸ் வந்து என்னங்க அப்புறப்பா அப்படியே கட் ஆகி போறாங்களோன்னு சில இடங்கள் தோணுது. அண்ட் இந்த கதையில எது சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிடும், அதனால வந்து நான் ஸ்பாய்லர் இல்லாமலே சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் ஹாஃப் ஓகே, ஐடியாவா நல்லா இருக்குப்பா. அந்த கடைசியா முடிச்ச விதம் கூட அது வந்து இன்னுமே கூட கொஞ்சம் ஷாக்கிங்கா முடிச்சிருக்கலாமோன்னு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, நீங்க பார்ட் 2 லீடு கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஒரு சில கேரக்டர் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டுறீங்களா, அந்த கேரக்டர்னால ஏதாச்சும் ஒரு பெரிய இம்பாக்ட் நடந்திருக்கலாமோன்னு ஒரு ஃபீல், அந்த ஒரு விஷயம் இதுல மிஸ் ஆச்சு. ஸோ அந்த விஷயத்த பண்ணியிருந்தேன். நீங்க வந்து கிளைமேக்ஸ்ல முடிச்ச விதம், அந்த ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. பட் இன்னுமே கொஞ்சம் ஷாக் வேல்யூவா ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அத்தனைக்கும் அந்த கதையில அவ்வளவு அம்சங்கள் இருக்குது. ஸோ கதையா ஐடியாவா ரொம்ப நல்லா கதை, ரொம்ப நல்ல ஐடியா, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை இன்னும் ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ஹாரர் எலமெண்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்ரி எலமெண்டாவே ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் அதுல கொஞ்சம் கிரிப்பிங்கா நீங்க கொண்டு போயிருந்தா செகண்ட் ஹாஃப் செம்மையா செட் பண்ணி விட்டாங்கப்பா, செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே போகும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நான் இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்க போயிட்டே இருக்கு, லவ் போர்ஷனா கதைக்குள்ள எப்போ வருவாங்க அப்படிங்கிற டவுட்டோட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்டர்வல் பாயிண்ட்ல இருந்து ஓகே நைஸ், ஏதோ ஒன்று புதுசா சொல்ல போறாங்க அப்படின்னும் போது நீங்க செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாவே புதுசா வச்சிருந்தீங்களா, அது என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வந்திருந்தா இன்னுமே செம்ம அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ட் 2ல இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்கன்றதை நம்புறேன். இந்த டீம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்யூனான எஃபர்ட்டை போட்டுருக்காங்க. அண்ட் இருக்கிற பட்ஜெட்டுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ பார்ட் 2 எடுக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னுமே நீங்க ஹாரர் வைப்பு கொடுக்குறீங்க, பட் அதை கம்மி பண்ணி மிஸ்ட்ரி த்ரில்லர் வைப்பு நிறையவே கொடுத்தீங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும். ஸோ அதை பார்ட் 2ல சரி செஞ்சீங்கன்னா இன்னுமே பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ பார்ட் 2க்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.